இன்னைக்கு லஞ்சுக்கு ஈரல் பொரியல் தான் செஞ்சுருந்தேன் சைடிஷ்க்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால நானும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். கீரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கழுவி வச்சுருக்க ஈரல் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த ஈரலை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் சாப்பிடும்போது அந்த நம்மளோட அந்த ஈரலோட கறி ஸ்மெல் அவ்வளோ தெரியாது. நமக்கு அந்த ஒரு கிறிஸ்பினஸ் மாதிரி நல்லா வாயில் டேஸ்ட் தெரியும், ஆனியனோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதில் நல்லா மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். வேக விட்டால் இப்படி தான் தண்ணி விடும். நல்லா நிறைய தண்ணி விடனாலும் நீங்கள் தண்ணிலாம் விட்டுறாதீங்க. தண்ணி விடாமல் சும்மா மூடி போட்டு வேக விட்டாலே தண்ணி விட்டுரும். நல்லா முக்கால்வாசி பதம் வேகிற வரைக்கும் இதே மாதிரி சும்மாவே மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் கத்தியில் எடுத்து குத்தி பார்த்து எப்படி இருக்குது, வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நானும் அது மாதிரி தான் பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். வெந்ததும் தண்ணி ஊற்றுனதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேகல மாதிரி இருந்தால் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நல்லா வெந்து வர ஸ்டேஜில் தான் நம்ம லாஸ்ட்டில் மசாலா போட்டால் போதும். நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதனால் இப்போ நான் குழம்பு மசாலா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் மிக்சியில் இல்லை தட்டியும் சேர்த்துக்கலாம். நல்ல மிளகு, பூண்டு, சீரகம் இந்த 3 நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சும் வச்சுக்கலாம், இல்லை தட்டி எடுத்துக்கலாம். அது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா கிளறி விட்டால் இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கியாச்சு. இப்போது நமக்கு சாப்பாடுக்கு நல்லா டேஸ்டான ஈரல் ஃப்ரை ரெடி. இப்போ சாப்பாட்டோட அப்படி நல்லா அந்த குழம்பு ஊற்றிட்டு சௌச்சௌ சாம்பாரும் அந்த கேரட் பீன்ஸ் பொரியலும் அந்த ஒரு பீஸும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு முட்டையும் எடுத்து வச்சு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்.